பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேச போகிறோம். வணக்கம் கிரண். வணக்கம். நேற்றுக்கு பாரத பிரதமர் மதுராந்தகத்துக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், என்டிஏவினுடைய முதல் பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. ஒரு பாசிட்டிவாக எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுமே மேடைக்கு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கருத்து வேறுபாடுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரே நோக்கத்தோட செயல்பட்டிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை முதல்ல இந்த ஊடகங்கள் இதை எப்படிலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதுல இந்த ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்களுடைய கார் தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு. அவர் போலீசார் தன்னுடைய காரை முறையாக கைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சார். கடைசி வரைக்கும் அவர் மேடைக்கு வரலன்னு. ஸோ அவர் வரலன்னொடனே எங்க மேடையில் பாரிவேந்தரை காணவில்லை, கூட்டணியில் விரிசலா குழப்பமா அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை அவருக்கே சொந்தமாக தொலைக்காட்சி இருந்ததுனால முதல்ல பிரேக்கிங்கை போடுங்கடா, இல்லைன்னா நம்மள பிரேக் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. உடனே நியூஸ் கார்டு வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தேன் அப்படின்னா, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், நாங்கள் வராததனால், நாங்கள் மேடை ஏறாததனால் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. நேற்று கூட பியூஷ் கோயல் எங்களை சந்தித்திருக்கிறார் அப்படின்லாம் அவர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு ஆர்கனைஸ்டு ஈவெண்ட். இந்த ஆர்கனைஸ்டு ஈவெண்ட்டை ரொம்ப களத்தில் நின்று ரொம்ப கிளீனாக எக்ஸிக்யூட் பண்ணதில் பெரும் பங்கு பாஜக சார்பில் யாருக்கு அப்படின்னா வினோஜ். அவர் தான் அங்கே நிறைய களத்தில் நின்று வேலை பார்த்துருக்காரு. குறிப்பாக அந்த கூட்ட அரங்கம் இருக்கு இல்லையா, அதை தயார் செய்கிறதுலேருந்து அந்த இடத்த ஃபஸ்ட்டு வாட் செய்த ரெக்கிலாம் பார்த்து அந்த இடம் தான் ஃபிக்ஸ் ஆன உடனேவே அங்கிருந்து அந்த பணிகளை மேற்கொண்டதில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு. அவரில் தொடங்கி எப்போதும் போல திரு கேசவ விநாயகம் அமைப்பு செயலாளர் ஆரம்பிச்சு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்லேருந்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி களத்துல எல்லோருமே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன்லாம் ஒவ்வொரு கூட்டம் கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தப்பவுமே காவல்துறை உள்ள அனுமதிக்காம இப்போ நடந்தது. புதுக்கோட்டையில கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல உள்ளாரையே வரல. கிட்டத்தட்ட 250-300 வெஹிக்கிள்ஸ் ரூட்டை டைவர்ட் பண்ணி வேற எங்கேயும் அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க எல்லாரும் எங்கயா இந்த அமித்ஷா பேசிட்டு இருக்காரு, லைவ்ல பாக்குறாங்க, அமித்ஷா பேசுறாரியா, இன்னும் நம்ம கூட்டத்துக்கு போலையா அப்படின்னா, எங்க போனாலும் யூட்டர்ன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர் அந்த அரங்கத்துக்கு வரவே இல்லை. அப்படி இருந்துமே அது நல்ல ஒரு பெரிய கிரௌட் டர்ன் அவுட் ஆச்சு. அங்க புதுக்கோட்டையில மாவட்ட தலைவர் ராமச்சந்திரனுடைய ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டுல நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கட்சியிலேயே இல்ல இந்த வடக்கிலிருந்து வரக்கூடியவங்களாம் நீங்க பாத்துக்கோங்க, தெற்குலேருந்து வரவங்களா நீங்க பாருங்க, கிழக்குலேருந்து வரவங்களை நீங்க பாருங்க, மேற்குலேருந்து வரவங்களை நீங்க பாருங்கன்னு ஆளுக்கு ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து களத்துல இறக்கி விட்டாங்க. பார்த்தா ஒரு பக்கம் இங்க பாத்தியே இல்லையா வீடியோ, ஆமா அமர் இந்த பக்கம் நின்றுட்டு அந்த பக்கம் டிராபிக் போலீஸ் அனுப்பிட்டு இருக்காரு, அந்த பக்கம் அஸ்வத்தாமன் அனுப்புன்னு எல்லோரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்திருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஒரு தைரியம் வந்திருக்கிறது, ஒரு தெம்பு வந்திருக்கிறது, அதை மறுக்க முடியாது. மிகப்பெரிய சிக்கலாக இதுவரை பேசப்பட்டு கொண்டிருந்த 2 விஷயங்களுக்கு இந்த மேடையிலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, எல்லோருமே மறந்தாலும் அல்லது மறந்து விட்டதாக நினைத்தாலும் நடித்தாலும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் ஒத்து போகுமா, அது எந்த அளவுக்கு திரு அண்ணாமலை இந்த கூட்டணி முடிவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை மேடையில் அவருடைய பெயரை குறிப்பிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைக்கு வரும்போது அண்ணாமலை தான் பேசிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அவருடைய உரையை நிறைவு செய்யும் போது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதல்வர், ஏப்ரல் மாதத்திற்கு மேல் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு சொல்லி அண்ணாமலை டிக்ளேர் பண்ண இடத்துலயே இதுவரைக்கும் இருந்த அந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்த அந்த முன்ன பின்ன கூட குறைச்சு அது எல்லாமே முடிஞ்சுட்டு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதை விட தாண்டிய முரண்பாடுகள் எல்லா கட்சிகள்லையுமே இருந்திருக்கு, எல்லா கூட்டணிக்குள்ளாரையும் இருந்திருக்கு. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்லிவிட்டு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பெயரையும், முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை என்று சொல்லும்போது வழக்கம் போல அங்கே கிரௌட பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா வழக்கம் போல அந்த கூட்டம் கைத்தட்டி அதை வாரம் செய்து தங்களுடைய ஆதரவை காட்டினார்கள். இரண்டாவது முக்கியமான விஷயம், ஸோ இது அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் இருந்த அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், அதையும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அழகாக அந்த நெருடலை கடந்து சென்றிருக்கிறார்கள் இருவரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இபிஎஸும் டிடிவியும் எப்படி ஒருத்தங்க எதிர்கொள்ள போறாங்கன்னா, அவங்க எல்லாம் இன்னும் பலபடி மேல போயிட்டாங்க. தாய் வழி வந்த சொந்தங்கள் இல்லாம 2 பேரும் ஸ்டேஜ்ல பாட்டு தான் பாடல, 2 பேரும் கட்டி அணைக்க அதற்கு பிறகு எக்ஸாக்ட்லி அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான மூவ். ஏன்னா பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே கலைஞ்சு போயிருக்கலாம். பியூஷ் கோயல் இன்சிஸ்ட் பண்றாரு என்னன்னா, இல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சிருவோம், நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பது மேடைக்கு மட்டுமல்ல, அதை அதற்கு பிறகு ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் இருக்குன்னு ஊடகங்கள் சந்திக்கிறாங்க. வழக்கம் போல ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குள்ள அப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்களே ட்ரிகர் பண்றாங்க. ஆமா, ட்ரிகர் பண்ண உடனே கூலா 2 பேருமே ஹேண்டில் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஏங்க நம்ம சொன்னதே தான் சொல்லி, அம்மா வளர்த்த பிள்ளைகள் வைகோவே வச்சிருக்காங்க கூட்டணிக்குள்ளார, நீங்க என்னங்க நீங்க பேசுறீங்க, அதெல்லாம் நடந்துச்சு. ஆமா வருத்தம் இருந்தது, மறைக்கல, எதையுமே மறைக்கல, எல்லாத்தையும் பொதுவெளியில தானே பேசணும், மறைக்கல. ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு அதை தாண்ட ஒரு லார்ஜர் விஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த லார்ஜர் கோலுக்காக நாங்கள் எங்களுக்குள்ள இந்த கசப்புகளை வேறுபாடுகளை நடத்தி வைக்கிறோம். அதே போல திரு டிடிவி தினகரன் அவர்களும் தொடர்ந்து இனிமேல் நாங்கள் ஊடகங்களை சந்திப்போம், எல்லா மேடைகளிலும் தொடர்ந்து ஏறுவோம்.
ஏன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தது. அலையன்ஸ்க்கு வருவாங்க, ஆனா இபிஎஸ் வரும் ஒரு மேடைக்கு வர மாட்டாங்க. 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களோடு விஜயகாந்த் வந்து தேர்தல் கூட்டணி அமைச்சதற்கு பிறகு ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட இருவரும் சேர்ந்து மேடை ஏறவே இல்லை. அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மேடையை அவங்க ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அப்படியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் மிக அழகாக மிக தெளிவாக திட்டமிட்டு இவர்கள் அனைவரையும் ஒரு குடைக்கு கீழே கொண்டுட்டு வந்து, அதற்கு பின்னாடி அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு இருக்குது, அதற்கு பின்னாடி அமித்ஷாவுடைய உழைப்பு இருக்குது, அதற்கு பின்னாடி பியூஷ் கோயலுடைய உழைப்பு இருக்குது, அதற்கு பின்னாடி பைஜெயந்த் பாண்டாவுடைய உழைப்பு இருக்கிறது, தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய உழைப்பு இருக்கிறது, திரு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, தங்கமணி அவர்களுடைய உழைப்பு இருக்கிறது, இன்னும் வெளியில் தெரியாத பெயர்கள், எண்ணற்ற பெயர்களுடைய உழைப்பு இதற்கு பின்னாடி இருக்குது. இந்த மேடை வந்து சாதாரணமாக உருவாகிவிடவில்லை. இதற்கு பின்னாடி மிக கடுமையான ஒரு உழைப்பு, மிக கடுமையான போராட்டங்கள் இருந்திருக்கிறது. அன்புமணி அவர்கள் பேசும்போது திமுக கிழிச்சு தொங்க விட்டாரு, பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் பூஜ்ஜியம்னு அனைத்தையும் பட்டியலிட்டார். டிடிவி தினகரன் மனதிலிருந்து பேசினார். ரொம்ப ஓப்பன் ஸ்பீச்சா இருந்தது, ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்த உடனே பேசினார். இன்னும் சொல்ல போனா வசந்த பஞ்சமியிலிருந்து அவர் ஆரம்பிச்சாரு. அவருடைய ஸ்பீச்சுடைய தொடக்கமே அதுதான். ஒரு நல்ல நாள். நேற்று ஏன் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. அனைத்தும் கூடி வந்திருக்குது. இதுல இன்னொரு ஸ்கூப் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் அப்போதைய தமிழக முதல்வர் மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கும் போது அவங்க முதல்ல எங்க பிரச்சாரத்தை தொடங்கினாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். காஞ்சிபுரத்தில் அப்போ மக்களவை தொகுதியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யாருன்னா, இன்னைக்கு மதுராந்தகத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் தான் அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர். ஸோ அங்கதான் ஜெயலலிதா பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. ஸோ அங்கதான் சேலஞ்ச் பண்ணாங்க, மோடியா லேடியான்னாங்க. 37 தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அந்த தேர்தலில் 2 தொகுதிகளை தான் என்டிஏ வின் பண்ணுச்சு. ஒருவர் பொன் ராதாகிருஷ்ணன், மற்றொருவர் அன்புமணி ராமதாஸ். அதே போல அந்த தேர்தலில் வென்றதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 லோக்சபா 13 ராஜ்யசபான்னு சொல்லி 50 எம்பிக்களை கொண்ட இந்தியாவினுடைய 3வது மிகப்பெரிய கட்சியாக ஜெயலலிதா உருவெடுத்தார். அப்படிப்பட்ட வெற்றியை துவக்கி கொடுத்தது வந்து காஞ்சிபுரம் தொகுதி. மரகதம் குமரவேல் தான் கேண்டிடேட். மரகதம் குமரவேல் கேண்டிடேட்டா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அதே மதுராந்தகம் தொகுதியில மோடி என்டிஏ கூட்டணிக்கான இந்த முதல் பிரச்சார கூட்டம் எடப்பாடி பழனிசாமி, மோடி மற்றும் நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நடந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் எல்லோரோட மனதிலையும் நேத்தே பதிய ஆரம்பிச்சிருக்கு. இட்ஸ் எ குட் சைன் ஃபார் என்டிஏ. அதாவது மோடி அவர்கள் இனிமே தமிழ்நாட்டு எல்லையை கிராஸ் பண்ணல, அதுக்குள்ளேயே ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து லிட்டரலா பதறுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. விஜய் அவர்கள் பார்த்தோம்னா வந்து இன்னுமே கூட்டணிக்கு வருவாங்க, நாங்கள் ஆட்சியில பங்கு கொடுக்குறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் சொல்லி 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னுமே யாருமே வந்து அவருடைய வார்த்தையை நம்பி செல்லவில்லையா? விஜய் தனித்து விடப்பட்டாரா? இல்ல பெர்செப்ஷன் ரீதியாக இது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த திமுகவை பத்தி நீ சொன்ன விஷயத்துக்காக நான் சொல்லிடுறேன். திமுகவினுடைய நரேட்டிவ் என்னவோ அதுதான் ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் கேரி பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தேன் அப்படின்னா, யாருடைய புகைப்படம் இடம்பெறுகிறது, அண்ணா திமுகவினர் வைத்த பேனர்களில் டிடிவி தினகரன் படம் இல்லைன்னு ஒரு நியூஸை போட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள்லாம் அப்படிலாம் இல்லைனா நாங்கள் வச்சிருக்கோண்டான்னு காட்டினாங்க. அந்த தொகுதியினுடைய மதுராந்தகம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவங்க வெளியிட்ட விளம்பரத்திலேயே வந்து டிடிவி தினகரனுடைய படம் இருந்துச்சு. ஸோ இதுல ஆரம்பிச்சு செல்லமா வந்து மோடி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தங்கமணியினுடைய முதுகுல வந்து குத்தி அப்படி ஒரு வாழ்த்தை சொல்றாரு அவருடைய ஸ்டைல்ல. தங்கமணியின் முதுகில் குத்திய மோடி. நியூஸுக்கு செத்தவங்களா? இதை முழு முயற்சியாக நேற்று யார் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தெரியும், உலகத்திற்கே தெரியும். ஒரே ஒரு ஊடகம், இந்த சன் நியூஸ் வந்து இதே ஒரு பொழப்பா வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ விஜயனுடைய வருகை, விஜய் வராரா இல்லையாங்கிறதுக்கு முன்னாடி டிடிவியுடைய வருகை இந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்த்திருக்குது, பாமகவினுடைய வருகை இந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்த்திருக்கிறது, அது போக ஏற்கனவே என்டிஏல 2024 அலையன்ஸ் பார்ட்னராக இருந்த சிறு கட்சிகள்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாத அளவிற்கு தங்களுடைய சமூகம் சார்ந்து அல்லது தாங்கள் போட்டியிடக்கூடிய சில தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்கும் மற்ற சில தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகளை பெற்றுத் தருவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பங்களிப்புகள் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட நம்ம எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட தொகுதிகள், அதாவது சுமார் 5000 வாக்குகளுக்கு கீழே வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட தொகுதிகள் வந்து 29 தொகுதிகள். டி நகர்ல வெறும் 137 ஓட்டு, வேளச்சேரியில 4352, திருப்போரூர்ல 1947. யாரு? SS பாலாஜி. ஆமா, ஹே அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அவர் யார் தெரியும்ல? ஹெலிகாப்டர் பைலட் SS பாலாஜின்னு சொல்லி. என்ன நீ ஹெலிகாப்டர் பைலட் இல்ல வந்து ஹெலிகாப்டர் லைசன்ஸ் இன்ஸ்பெக்டர் SS பாலாஜின்னு சொல்லணும். அவருடைய தொகுதியில 1947 ஓட்டு, செய்யூர்ல 4042, உத்தரமேரூர் 1662, காட்பாடியில 746, ஜோலார்பேட்டையில 1091, உளுந்தூர்பேட்டையில 5256, ராசிபுரத்துல 1952, திருச்செங்கோட்டுல 2862, தாராபுரத்துல 1393, அந்தியூர் தொகுதியில் வெறும் 1275, உதகமண்டலத்தில் 5348. ஸோ இப்படி இந்த மாதிரி வாசுதேவநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா 2300
67 ஓட்டு, தென்காசியில் வெறும் 370 ஓட்டு, ராதாபுரத்தில் 5925 ஓட்டு. ஸோ இந்த மாதிரி 29 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாங்க தவறிய வாக்குகளுடைய எண்ணிக்கை 86,490. எவ்வளவு? 86,490 ஓட்ஸ் வித்தியாசத்துல 29 தொகுதிகளை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நழுவ விடுறாங்க. அதற்கு அடுத்ததா 10,000க்கும் கீழான வித்தியாசங்கள்ல தோல்வி அடைந்த தொகுதிகள் 14. பொன்னேரி, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கலசப்பாக்கம், விக்கிரவாண்டி, சேலம் வடக்கு, ஈரோடு கிழக்கு, காங்கேயம், குன்னம், நாகப்பட்டினம், மதுரை தெற்கு, ஆண்டிப்பட்டி, ஒட்டப்பிடாரம். இங்க எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா 10,000க்கு கீழே வாக்குகள் இந்த 14 தொகுதிகளில். மொத்தமா 1,11,879 வாக்குகளில் 14 தொகுதிகள் இழக்கிறாங்க. அதே போல மொத்தமா 10,000 வாக்குகளுக்கும் கீழே 43 தொகுதிகளில் 1,98,369 வாக்குகள் வித்தியாசத்துல ஆட்சி இழந்திருக்காங்க. ஓவராலாவே ஜஸ்ட் 2 lakh votes. ஒட்டுமொத்தமா அதிமுக ஆட்சிக்கு வராமல் போனதற்கு காரணம் 2 லட்சம் வாக்காளர்கள். நான் எதுக்காக இதை திரும்பவும் சொல்றேன்னா, டிடிவியுடைய பிரசன்ஸ் என்னங்கிறத வெளியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளால உணர முடியாது. ஆனா அதை அதிமுக காரங்களால உணர முடியும். ஸோ டிடிவி வந்துட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி தொகுதிகள் நான் பார்த்தேன். நிறைய தொகுதிகளில் 10,000 ஓட்டு, 20,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 50,000 ஓட்டுலாம் வந்து அமமுக வாங்கி இருந்தது. அந்த இடத்துலலாம் வந்து அதிமுகவுடைய கணிசமான வாக்குகள் இவர் பிரித்திருக்கிறார். உண்மைதான். அதே மாதிரி 2021 டிடிவி தினகரனுக்கு இருந்த அதே செல்வாக்கு இப்ப இருக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இருக்கலாம், இல்லாமலே கூட இருக்கலாம். ஆனாலுமே அந்த ஒரு சின்ன ஒரு 200% ஏடிஎம்கேக்கு அந்த ஒரு எட்ஜை கிரியேட் பண்றதுல டிடிவியுடைய பிரசன்ஸ் என்டிஏ கூட்டணிக்கே ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதனாலதான் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், என்னன்னா நாங்கள் 1/4 கிராம், நீங்கள் 3/4 கிராம் இருந்தாலும் 1/4 கிராமை சேர்த்தால் தான் அது 1 பவுன்குவார். அந்த மாதிரி இது ஒரு முழுமை பெறுவதற்கு அனைவருமே தேவை. இன்னும் தேமுதிகவும் இதில் வர வேண்டும், புதிய தமிழகமும் இதில் வர வேண்டும். வேறு யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ, வேறு யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்கள் எல்லாம் வர வேண்டும். இப்ப நீ கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன், விஜய் வரணுமா வேணாமா? நீ என்ன நினைக்கிற? விஜய் வரணுமா? பர்சனலா எனக்கு வேண்டாம்னா தோணுது. பர்சனலாலாம் பார்க்கக்கூடாது. சரி, நான் இந்த வீடியோ மூலமா உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே சொல்றேன். நிறைய பேர் நம்ம வீடியோ கீழே வந்து எடப்பாடி ஒரு துரோகி, எடப்பாடிக்கு நம்ம வாக்கு செலுத்தணுமா, திரும்ப அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்றீங்களா அப்படின்லாம் பல பேர் கேட்குறாங்க. நான் அவங்க எல்லோரிடமும் ஓப்பனா ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். வேற யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் திமுக கூட்டணி, தாவேகா கூட்டணி, என்டிஏ கூட்டணி, நாம் தமிழர். வேற யாருக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் நினைக்கிறீங்க? வேற யாருக்கு வாக்கு செலுத்துறது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாரதியை பற்றி பெருமையாக பேசிவிட்டார், அதனால சீமானுக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றீங்களா? அவர் இந்தியா ஒரு நாடே கிடையாதுன்னு சொல்றாரு, ஒத்துக்கிறீங்களா? இந்தியாவுக்கு எதுக்கு பிரதமர்னு கேட்கிறாரு. இந்த பிரதமர் என்னை கட்டுப்படுத்த மாட்டாருங்கிறாரு. நான் இந்தியனே கிடையாது, நான் தமிழுங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு முரண்பாடுகள். காஷ்மீர்ல ஒரு தீவிரவாதியை கூட்டு வந்து இங்க யாசின் மாலிகை கூட்டு வந்து கூட்டம் நடத்துறாரு. அப்போ அந்த சீமானுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? என்னைக்கா இருந்தாலும் he will be a national threat. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க எந்த மேடையில வேணாலும் கூப்பிட்டு பேச வைங்க, எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனை கிடையாது. பட் he is a national threat. அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இல்ல, அது நீங்க மேலேயும் நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நீங்க இன்டைரக்டா அதுக்கு நீங்க திமுகவுக்கே ஓட்டு போட்டுடலாம். ஸோ அதாவது நேரடியான நேஷனல் த்ரெட், இவங்க மறைமுகமான நேஷனல் த்ரெட். ஸோ நீங்க அதுக்கு என்டிகேக்கு போறதுக்கு டிஎம்கேக்கே போட்டுடலாம். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், யாரெல்லாம் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரிக்கிறேன், நான் பாஜக ஆதரவாளர், ஆனா எனக்கு வந்து எடப்பாடியார் கூட நாங்க அலையன்ஸ் வைக்க முடியாது, நாங்க ஏடிஎம்கே கூட அலையன்ஸுங்கிறதுனால ஓட்டு போட மாட்டோம்னு நினைக்கிறீங்களோ, பேசாம உங்க ஓட்டை திமுகவுக்கு போட்டுருங்க. நேரடியாவே சொல்றேன். அடுத்தது யாருக்கு போட போறீங்க? தாவேகாவுக்கு போட போறீங்களா? இல்ல அதுதான் உங்களுடைய நோக்கமா? இதுதான் நீங்க நினைச்ச அரசியலா, மாற்றமா? இப்போ விஜயை விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. நான் எல்லாரும் மாதிரி அவர் மிஷினரிகளுடைய கைக்கூலி, வாட்டிகன்ல இருந்து ஃபண்ட் வாங்குறாருலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன கேட்கிறேன், விஜயினுடைய கொள்கை என்ன? விஜயினுடைய அரசியல் அனுபவம் என்ன? விஜயுடன் இருப்பவர்களுக்கான அரசியல் அனுபவம் என்ன? அவர்கள் இந்த நாட்டுக்காக என்ன செய்ய போறாங்க? எல்லா விஷயங்களையும் விட ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். 40 உயிர்கள் பலி போச்சு. அந்த பலியான பொழுது அதற்கு விஜய் மேல தப்பா, செந்தில் பாலாஜி மேல தப்பா, காவல்துறை தப்பா, மக்கள் மேல தப்பா, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரே ஒருத்தர் முன் வந்து ஆம் நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று பேசுவதற்கு, அந்த தப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பக்குவம் இல்லாதவர்கள், ஓடி ஒளிந்து கொண்டவர்கள், ஒருத்தர் அரெஸ்ட் ஆகல. ஏன் புசி ஆனந்த் போய் 10 நாள் ஜெயிலில் இருந்தா என்ன ஆகும்? என்ன ஏதாவது புசி ஆனந்த் என்ன பண்ணிடுவாங்க? அதிகபட்சம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மற்ற கிரிமினல் குற்றவாளிகளை நடத்துவது போல நடத்திடுவாங்களா? இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் அரெஸ்ட் ஆனா என்ன, இல்ல ராஜ்மோகன் அரெஸ்ட் ஆனா என்ன, இல்ல அருண்ராஜ் அரெஸ்ட் ஆனா என்ன? பயந்துகிட்டு போய் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக ஒரு கட்சி நடத்துறாங்க அப்படின்னா அது வெட்கக்கேடு. அது வந்து ஒரு ஏமாற்று வேலை. இது அனைத்தையும் தாண்டி மத ரீதியாக நான் விஜய் விமர்சிக்க விரும்பவில்லை. விஜயினுடைய கொள்கை ரீதியாக விஜய் என்ன மக்களுக்கு அரசியல் செய்ய வந்திருக்கிறார், என்ன மாதிரியான ஒரு நலத்திட்டங்களை கொண்டு வர போகிறார், அவருடைய ஆட்சி அதிகாரம் என்ன, திமுகவுக்கும் அவருக்கு வித்தியாசமே இல்லை. கொள்கை ரீதியாக நீட் எதிர்க்கிறாரு, கொள்கை ரீதியாக மும்மொழி எதிர்க்கிறாரு, எல்லாத்தையும் தை முதல் நாள் அன்னைக்கு அவர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றாரே, அப்போ விஜய்க்கு ஓட்டு போட போறீங்களா? இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? சரி, ஓகே, இது எதுவுமே வேணாம்ப்பா, திமுக தான் இப்போ உங்க முன்னாடி இருக்குது. இப்போ அதிமுக ஓட்டு போடாமல் இருப்பதற்கு உங்களுடைய காரணமாக நீங்கள் சொல்வது என்ன? இல்லை, அவர் வந்து பாஜகவை முதுகில் குத்தி விட்டார். அரசியல்னா அப்படிதான். ஸோ அப்போ அதிமுக சரின்னு சொல்ல வரீங்களா? நான் சரின்னு சொல்ல வரல.
இந்த தேர்தலில் எது உங்களுக்கான தேர்வுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இல்ல அண்ணாமலையை சரியாக நடத்தவில்லை, அண்ணாமலையை அதை பத்தி ஃபீல் பண்ணல. அவரே மேடையில் நின்று சொல்றாரு. அவரை வலுக்கட்டாயமாக அவருடைய குரல் வழியில் கத்தி வைத்தெல்லாம் யாரும் பேச வைக்க முடியாது. அந்த மேடையில் பேசும்போது அவர் நன்றி வணக்கம்னு சொன்னாலும் அந்த உரையை அவர் முடிக்கிறது தானே. வருங்கால தமிழ்நாட்டின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்க போகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை வருக என்று வரவேற்று என் உரையை முடிக்கிறேன்னு யாராவது அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாங்களா? ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்து பேச வைக்கக்கூடிய ஆள் அவர் தூக்கி போட்டு போயிடுவார். அவர் அதை பற்றிலாம் யோசிக்கிற ஆளே கிடையாது. ஸோ அப்போ அவரும் உணர்கிறார், இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த சூழலில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன. அரசியல்ங்கிறது எடுத்தோம் கௌத்தம் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. பாஜகவினுடைய களம் என்ன, பாஜகவினுடைய கலை யதார்த்தம் என்ன, பாஜக ஒரு தேசிய கட்சி, இங்க நான் நினைக்கிற மாதிரிலாம் அதை பிடிச்சி எடுத்துட்டு போக முடியாது. அவர் ஒன்றும் சீமான் கிடையாது. இது நான் கட்டின கட்சி, இருந்தா ஏறு இல்லைன்னா போ, நீ ஓட்டு போடு இல்லைன்னா போடாம போ, நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டு அது என் மயிருக்கு சமம்லாம் பேச முடியாது. ஏன்னா அவர் இருக்கிறது ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சிக்கென்று ஒரு கொள்கை இருக்குது, அதுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூவ். இன்னும் சொல்ல போனா தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே நீங்க பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லா அந்த விசில பத்தின டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அது தொடர்பான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. பாஜக ஒரு மிக தெளிவான ஒரு விஷயத்தை மக்களுக்கு கன்வே பண்ணிருக்காங்க. இப்ப எல்லோரும் ஜனநாயகன் படத்தினுடைய தடையின் மூலமாக பாஜக விஜயனுடைய குரல் வலையை அப்படியே அவங்களை நசுக்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது, தேர்தல் ஆணையம் இங்க பாஜகவினுடைய பி டீம் தானே, இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பாணியில சொல்லணும்னா. ஆனால் விஜய்க்கு விசில் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள். விசில்ங்கிறது இன்னைக்கு ஒரு ஆக்டிவான சின்னம், ஈஸியா மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துட முடியும். பிரச்சாரத்துக்கு கொண்டுட்டு போறது ஈஸி. விஜய் ஏற்கனவே பிகில்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, அவர் விசில் போடுன்னு ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணிருக்காரு. இவ்வளவும் தெரிஞ்ச விசில் சின்னத்தை கொடுக்குறாங்க. சோ அப்ப தேர்தல் கமிஷன் ஃபேரா இருக்கு. அவங்க என்னென்ன சின்னங்கள் கேட்டாங்களோ அதுல இருந்து ஒரு சின்னம் விசில், அந்த விசில் சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டா செயல்படுதுங்கிறத மீண்டும் ஒரு முறை தேர்தல் ஆணையம் நிரூபிச்சிருக்கு, பாஜக நிரூபிக்கல. சோ அப்படின்னா சென்சார் போர்டு தடை பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் பாஜக. ஆனா தேர்தல் ஆணையம் விசில் கொடுத்ததுனா மட்டும் அதுக்கு காரணம் பாஜக கிடையாது. இல்ல இப்ப அடுத்த பிரச்சாரம் என்ன வரும்னா, இல்லை விஜய் பாஜகவின் பி டீம் பார்த்தீர்களா, அவர்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்து விட்டார். அது எப்பனா சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தோடனே கிடைச்சிருக்கு. யோசிப்பாரு, அப்போ பாஜகவினுடைய நிலையை யோசிப்பாரு. இப்ப விசில் சின்னத்தை கொடுக்கலைன்னா என்ன சொல்லிருப்பாங்க, சர்வாதிகார பாஜக தேர்தல் ஆணையத்தை வைத்து நாங்கள் கேட்ட விசில் சின்னத்தை விட்டு எங்களுக்கு குக்கர் சின்னத்தை கொடுத்து விட்டார்கள். குக்கர் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, வேற ஏதோ ஒரு சட்டி எதையோ ஒண்ணு கொடுத்துட்டாங்க. ஓகே, அவங்க கேட்டதுல ஆட்டோவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டோ சின்னம் கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் ஃபுட்பால் கேட்டாங்க, இந்த மாதிரி நிறைய சின்னங்கள் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ கொடுக்காம இருந்திருந்தாலும் பாஜகவை திட்டுவான், கொடுத்ததுக்கும் பாஜகவை திட்டுவான், எல்லாம் மேல இருக்கவன் பார்த்து பாங்குற மாதிரி எது நடந்தாலும் பாஜகவை திட்டுறதுக்கு இங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், நேத்து நம்ம வீடியோல பேசும்போது சொன்னதுதான், நீ கேட்ட எல்லோருடைய ஊழல் புகார் பற்றியும் இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. நான் என்ன சொன்னேன், ஆமா ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க, நிரூபி, வழக்கு தொடர்ந்து கைதாகட்டும், சிறைக்கு போகட்டும், தாராளமா. நம்ம என்ன தடுக்க போறோம், நம்ம ஜாமீன்ல எடுக்க போறோம் கிடையாது. அதே தான் நான் இப்பவும் சொல்றேன், பாஜக செய்யக்கூடிய நலத்திட்டங்களை பாராட்டு, பாஜக செய்யக்கூடிய தவறான திட்டங்களை விமர்சிச்சுக்கும், தப்பு கிடையாது. அவர் டபுள் இன்ஜின் இவர் டப்பா இன்ஜின் போடுறாரு, பதிலுக்கு யாராவது ஒருத்தன் டோப்பா இன்ஜின் போட்டா என்ன ஆகும் யோசிப்பாரு. நீ எதை நினைச்சு சிரிக்கிற? இல்ல நான் சொல்றேன், இப்போ இந்த மாதிரி போடுறது தானே. நீங்க டப்பா இன்ஜின் போடுறீங்க, ஒரு பிரதமர் அவருக்கு ஒரு அபிஷியல் ஹேண்டில் இருந்து உங்களுடைய எம்கே ஸ்டாலின்ங்கிற ஹேண்டில் இருந்து போடுறீங்க, அது ஒரு டப்பா இன்ஜின் அப்படிங்கிறீங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? பாஜக காரங்க ஏற்கனவே உங்களுக்கு சீன மொழியில வாழ்த்துக்கள்லாம் வேற போட்டாங்க, கரெக்டா இல்லையா? சைனாவுக்கு ராக்கெட் விடுறதுக்கு வாழ்த்து தெரிவிச்ச உங்களுடைய தங்கையினுடைய அந்த நாட்டுப்பற்றை மெச்சி இந்த மாதிரி ட்வீட் போட்டவங்க அவங்க குசும்புக்காரங்க, அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டா அசிங்கமாயிடும் இல்லையா? ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கணும். ரெண்டாவது, ஒரு பதட்டத்தை சோசியல் மீடியால ஊடகங்கள்ல நாம் உணர ஆரம்பித்திருக்கோம் இல்லையா? எரியுதடி மாலா ஃபேனை நாளில் வைங்கிற மாதிரி பதறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல டிடிவி தினகரன் இந்த அலையன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன். ஏன்னா டிடிவி தினகரன் ஒரு பிடி கொடுப்பது போல இந்த அலையன்ஸ்குள்ள போறது போல ஒரு இணக்கம் காட்டியிருந்தா, ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய சில இடர்பாடுகளை வைத்துக்கொண்டு அவரை வேறு விதமாக குழப்பி, அவரை திசை திருப்பி, அவரை இந்த அலையன்ஸ்குள்ள கொண்டுட்டு வர விடாம செய்யக்கூடிய வேலையை 2021 என்ன பண்ணாங்களோ அதை செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் வரலன்னு சொல்லிட்டு சாதாரண வந்த உடனே என்னடா அது, இவரும் நம்ம கூடவே வந்துருவாரு, இல்ல வேற தனியா போவாரு, இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு, திமுகவினுடைய வெற்றிக்கு மறைமுகமா உதவுவாருன்னு நினைச்சா ஆனா திமுக கூட நீங்க போயிட்டாரு அப்படிங்கறத ஏத்துக்க முடியாம புலம்பக்கூடிய புலம்பல்களாக தான் நான் பாக்குறேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பை செய்வார்கள். ஜான் பாண்டியன் அவருக்கென்ற ஒரு பலம் இருக்கிறது, அந்த பலத்தில் அவருக்கான தொகுதிகளில் அல்லது அவருடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் பிரதானமாக வசிக்கக்கூடிய தொகுதிகளில் அவருடைய இம்பாக்டை கண்டிப்பா அவர் காட்டுவார். அதே மாதிரிதான் பாரிவேந்தர், எங்கெல்லாம் உடையார் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அங்க அவருக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கு, அவர் அதை செய்வார். அதே மாதிரிதான் ஏசி சண்முகம், உதய சமூக மக்கள், அதே போல திரு கேசி திருமாரஞ்சியா இருக்கட்டும் அல்லது செல்லமுத்துவா இருக்கட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சியினர், பூவை ஜெகன்மூர்த்தியா இருக்கட்டும், அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ண தான் போவாங்க. நான் இதுல இன்னொரு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன்.
மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி அவங்களும் இதே கூட்டணிக்கு வரப்போகிறார்கள். சென்னையில் ஒரு தனி தொகுதியில் அவர்கள் என்டிஏ கூட்டணியின் சார்பாக களம் காண போகிறார்கள். ஸோ விரைவில் அவர்களுடைய இணைப்பு, அவங்க வந்து இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பகுஜன் சமாஜ்லேருந்து வெளியில் வந்து, அந்த கட்சியும் இந்த கூட்டணிக்கு தான் வரப்போகிறது. கிருஷ்ணசாமி அவர்களுடனும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு தீர்வு எட்டப்படலாம். இல்லை மேபி அவர் டிஎம்கே அலையன்ஸையோ அல்லது டிவிகே அலையன்ஸையோ அவர் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேமுதிகவை பொறுத்தவரை அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்று காலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் ஏர்போர்ட் வாசல்ல. அதை நான் பார்க்கும்பொழுது திமுகவை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. உங்களுடைய டோன்ல நிறைய சேஞ்ச் இருக்கு. எந்த ஒரு அரசுமே எல்லா திட்டங்களையும் செய்ய முடியாது. 50% திட்டங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். சில விஷயங்களில் நல்ல பெயர் வாங்கியிருக்கிறார்கள், சில விஷயத்தில் நல்ல பெயர் வாங்கவில்லை அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசக்கூடியதை பார்க்கும்பொழுது திமுகவோட அவங்களுடைய டோர்ஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ, அந்த டாக்ஸ் அண்ட் நெகோசியேஷன்ஸ் வந்து இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா இப்போ அவங்களுடைய கல்லூரியை கூட பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் தான் அவங்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியை வாங்கினாங்க. ஸோ அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை வாங்கி கொடுத்ததுல வந்து தனலட்சுமி சீனிவாசனுக்கும் அவங்களுக்குமான டிரான்சாக்ஷன்ஸ்ல திரு கே நேரு அவர்களுடைய மீடியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு வேலிடான ஒரு ரோல் பிளே பண்ணதா சொன்னாங்க. அதில் பல கோடி ரூபாய் பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால மேபி அவங்க டிஎம்கே கூட ஒரு ஃபேவரான ஒரு டேக் எடுக்கலாம். அதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக நான் இன்னைக்கு அவங்களோட பிரஸ் மீட்டோட டொனாலிட்டியை பார்க்கும்பொழுது ரொம்ப சாஃப்டா ஒரு நியூட்ரலா அவங்க டிஎம்கே அணுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மேபி அவங்க அந்த சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம். அதே போல மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து கூடுமானவரை இந்த அலையன்ஸ்க்கு வரதுக்கான வேலைகளை இந்த பக்கம் இருப்பவர்கள் முயன்று கொண்டிருந்தாலும் அவர் திமுக அலையன்ஸ்க்கு போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. அப்படி வந்தால் விடுதலை சிறுத்தைகள் அங்கு இருக்காது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சங்கத்தமிழன் போன்றவர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் அங்க வைக்கக்கூடிய டிமாண்டே என்னன்னா, அன்புமணி ராமதாஸ்க்கு அங்க எத்தனை சீட் கொடுத்துருக்காங்க? 17 சீட் கொடுத்துருக்காங்க. அதை விட ஒன்னாவது அதிகமாக வேணுமா? ஆமா, ஒன்னாவது அதிகமாக கொடுக்கணும், இல்லை அதே அளவு கொடுக்கணும். அது எப்படி என் பையனுக்கு கொடுத்ததை விட எனக்கு கம்மியாக கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. விச் இஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். டிஎம்கேவால் அவ்வளோ சீட்ஸ் அவருக்கு அலோகேட் பண்ணவே முடியாது. அதற்கான சாத்தியம் இல்லாமல் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், 200% வித்தின் அ டே, ஒரே நாளில் தமிழ்நாட்டு அரசியலினுடைய அந்த சூழல், அந்த களம், அந்த யதார்த்தம் என்டிஏவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு புஷ், ஒரு ஸ்டார்ட், இதை விட ஒரு அருமையான ஒரு தொடக்கம் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு அருமையான தொடக்கத்தை மோடி கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து பிக்கப் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டிய வேலை ஒட்டுமொத்த என்டிஏனுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லோருக்கும் இருக்கு. விஜய் வரணும்னு சொல்றீங்களா, வரக்கூடாதுங்கிறீங்களா? வந்தா நல்லா இருக்கும். கடவுள் இல்லைன்னு சொல்ல. விஜய் வந்து கண்டிப்பாக இந்த முறை he will be a game spoiler. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. விஜய் ஒருவேளை கணிசமான வாக்குகளை பிரித்து மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கு உதவி விட்டால் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையாக அமைந்துவிடும். இது விஜய்க்கு தெரியாமல்ல. விஜய்க்கு நெருக்கமான விஜயனுடைய ஆதரவாளர்களே சிலரிடம் மனம் விட்டு பேசும்பொழுது அவங்க சொல்றது என்னன்னா, எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இவர் பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு, இவர் பண்ற இந்த நடவடிக்கைகளின் காரணமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு உதவி விடுவாரோங்கிற ஒரு எண்ணம் வருது. திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சுட்டா எங்களாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நடுக்கம் இருக்கிறது, அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கபலீகரம் செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இருந்தும் விஜய் இது எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறதா இல்லை. கிட்டத்தட்ட கடந்த ஒரு மாதமாக கட்சி ஒரு நகர்வு கூட எதையுமே முன்னெடுக்காம இருக்காங்க. இப்போ நாளைக்கு ஐ திங்க் ஏதோ கூட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் அட்ரஸ் பண்ண போறாரா, அதில் எல்லாத்தையும் பேச போறாரா, இது வரைக்கும் பேசாதது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எழுதிட்டு வராரு போல இருக்கு. ஸோ வந்து வரிசையா பேசுவாருன்னு நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்தவரை ஒருவேளை அவர் வந்து அதிகமான வாக்குகளை, அதாவது எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்றதை விட அதிகமான வாக்குகளை பிரிச்சு பல தொகுதிகளில் 2021 நான் எப்படி இப்போ சொன்னேன் இல்லையா, வெறும் 2 லட்சம் ஓட்டுல அதிமுக ஆட்சி இழந்ததுன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலை மீண்டும் அதிமுகவுக்கு உருவாக்கினால் அது அவர் தமிழகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அது அவர் திமுகவிடம் பணம் பெற்றுக்கொண்டு நான் சொல்ல மாட்டேன், அது திமுகவினுடைய ஆலோசனையின்படி அவர் செய்யக்கூடிய ஒரு நகர்வாகத்தான் இருக்கும். எல்லோரும் சொல்றாங்க இல்லையா, விஜய் வந்து பாஜகவினுடைய பி டீம்னு. விஜய் ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டால் அவர் திமுகவின் பி டீமாக இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் அவரை நோக்கி வைக்கப்படும். ஏன்னா இந்த தேர்தலில் களம் என்பது மிக தெளிவாக இருந்தது. இந்த முறை விஜய் மட்டும் களத்துல இல்ல அப்படின்னா இட் இஸ் a clear mandate for India. So verdict இந்நேரம் முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவே நம்ம எடுத்துக்கலாம். என்டிஏ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அஇஅதிமுக பாஜக கூட்டணி அரசு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாம இருந்திருக்காது. இப்ப அதுல விஜய் வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறாரு. நான் அதான் முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. விஜய்க்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு, விஜய்க்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. எல்லோரும் அதை 8, 10, 15 கெஸ் பண்றாங்க. நம்மளுடைய எல்லா சர்வேலையும் சோஃபார் கிட்டத்தட்ட நம்ம 70 தொகுதிகளுக்கு மேல நம்ம சர்வேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த அனைத்து தொகுதிகள்லையுமே ஆவரேஜ் பிட்வீன் 15 to 20% நம்ம விஜய்க்கு ஆவரேஜா ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து இப்போ இந்த அலையன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மாறினதுக்கு பிறகு கூடுதா குறைதாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம பண்ணக்கூடிய சர்வேஸில் மற்ற கான்ஸ்டிடியூன்சியினுடைய சர்வே ரிப்போர்ட்ஸை நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். டு பி ஃப்ராங்க், விஜய் என்டிஏவில் வருவதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. விஜய் இந்த என்டிஏ அலையன்ஸ்க்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்க மாட்டார். ஆனால் அதே சேம் டைம்
விஜய் பிரிக்க போற வாக்குகள் யாருடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லோரை போலவே நானும் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஏன்னா 200% நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள்ல ஒரு டென்ட் அவர் கிரியேட் பண்ணுவார். அதற்கு அடுத்ததான் அவர் யாருடைய ஓட்டுல கை வைக்க போறாரு. மைனாரிட்டி ஓட்ஸை பிரிச்சாருன்னா அது திமுகவினுடைய வாக்கு வங்கி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது போக நியூட்ரல் ஓட்டர்ஸ், அதாவது திமுக வேண்டாம் என்று கருதக்கூடிய புதிய தலைமுறை வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இங்க இருக்கக்கூடிய நியூட்ரல் நடுநிலைவாசிகள், யாருக்குமே வாக்கு செலுத்தாமல் நாங்கள் நோட்டாவுக்கு போட போறோம், அங்க போட போறோம், இங்க போட போறோம், கொண்டு போய் கிணத்துல போட போறோம், குளத்துல போட போறோம், கடல்ல போட போறோம்னு இருக்கக்கூடிய அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அங்கே அப்படியே காற்றலைகள்ல நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எந்த நேரத்தில் அந்த பேக்கெட்ஸ் வந்து யாருக்கு ஓப்பன் அப் ஆகும்னு தெரியாது. அந்த ஓட்டர்ஸை விஜய் இம்பாக்ட் பண்ணா அது கண்டிப்பா என்டிஏவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும். ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைமை என்ன நினைக்குதுன்னா, அவர் பெரிய லெவல்ல மைனாரிட்டி ஓட் பேங்கை தான் அவர் உடைப்பாரு. ஸோ அப்போ திமுகவுக்கு தான் அதனால் மிகப்பெரிய இழப்பு. தங்களிடம் இருக்கக்கூடிய வாக்குகள், அதிமுக வாக்குகளோ அல்லது பாஜக வாக்குகளோ அல்லது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியினுடைய வாக்கோ வேறொரு கட்சிக்கு அவ்வளவு சீக்கிரம் டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய ஓட்டுகள் அல்ல. இது சித்தாந்த ரீதியிலான வாக்குகள் அப்படிங்கிற ஒரு செக்டர்ல இருக்கு. இது வந்து ஒரு லாயல் ஓட் பேங்க் அப்படிங்கிற ஒரு செக்டர்ல இருக்கு. இது வந்து ஒரு கொஹாட்டா ஒரு கம்யூனிட்டி சார்ந்து அல்லது ஒரு சிறு சிறு குழுக்களாக வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள், ஒரு பிளாக் ஓட்டர்ஸா எண்ட் பிளாக்கா அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியாலஜிக்கு, அது குறிப்பிட்ட ஒரு சின்னத்துக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு விழக்கூடிய வாக்குகள். அதனால தனக்கு அது அப்படியே எண்ட் பிளாக்கா வரும்னு இவங்க நம்புறாங்க. இந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல, அடுத்தடுத்த வாரங்கள்ல நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம இன்னும் டீடைலா பேசலாம். நாளைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி. நன்றி கிரண். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.